ஹாய் எவ்ரிவன், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் இருக்கேன். மேட்டுப்பாளையத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு நான்வெஜ் ஹோட்டலுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா, சிக்கன் ரைஸ் இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த சாப்புடைய நேம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் குமரன் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே வந்து எங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் சிடிசி பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. சிடிசி டிப்போ இருக்குங்க. பர்டிகுலராக சொல்லணும்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இந்த ஷாப் இருக்குது. ஸோ இந்த ஷாப்பில் வந்துட்டு என்னென்ன வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கிளியராக பார்ப்போம். ஸோ வாங்க.
விவோஸ் ஸ்ரீ குமரன் செட்டிநாடு உணவகத்துடைய ஓனர் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் உங்கள் நேம்? விக்னேஷ். சார் இந்த செட்டிநாடு உணவகம் வந்து நம்ம மேட்டுப்பாளையத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார், எவ்வளோ நாட்கள் ஆச்சு இந்த ஹோட்டல் வச்சு? 2.5 years ஆச்சுங்க. 2.5 years. ஆமாங்க சார். நம்ம கடையில் ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ்னால் என்ன சார்? சிக்கன் ரைஸ், பரோட்டா ரெண்டும் நல்லா ஃபேமஸ். ஆமாம். எப்படி சார் சார் டைமிங் வந்துட்டு என்ன டைமிங்கில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க சார்? காலை ஏர்லி மார்னிங் 7:30 டிஃபன் ரெடி ஆயிருங்க. 11:30 லஞ்ச் ரெடி ஆயிரும். 6:30 டின்னர் ரெடி ஆயிரும். ஆமாங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி போகிற பீப்புள்ஸ் யாராவது வந்தாலும் நம்மளுடைய சாப்பை தேடி வராங்களே, அது எப்படி சார்? அந்த டேஸ்ட்டு தானுங்களா? டேஸ்ட் தாங்க. ஆமாங்க சார். இந்த லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள். கரெக்டாக சிடிசி டிப்போ ஆப்போசிட்டுங்க. கரெக்டாக சிடிசி டிப்போ ஆப்போசிட் தான் சார். நீங்கள் இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன், இந்த திருமண விழாக்கள், இந்த மாதிரி ஏதாவதுக்கும் நீங்கள் ஆர்டர்லாம் பண்ணிட்டு ஆர்டர்லாம் பண்ணி கொடுக்குறோங்க. ஆமாங்க. சார், உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இருந்துச்சுன்னா வியூவர்ஸ் நிறைய பார்த்துட்டு உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. உங்கள் காண்டாக்ட் நம்பர் சொல்ல முடியுங்களா? ஓகே. 9943949279. சார், இப்போ நம்ம கடையில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்கீங்க, எனக்கு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ண முடியுங்களா? இப்போது நான்வெஜ்ஜு நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. குடல், மீன், சில்லி, பெப்பர் சிக்கனு, சிக்கன் கொத்து, இதெல்லாம் நிறைய பேர் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமாங்க சார். இப்போ நம்ம கடையில் வந்து பரோட்டா வந்துட்டு எப்படி சார், அதாவது பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சதுர வடிவில் ஒரு ரசிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அது சாஃப்டாகவும் இருக்குது. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கொடுக்குறோங்க. ஆமாம், அது நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஆமாங்க. வீடியோ பார்த்துட்டு சில நியூ கஸ்டமர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னா அவங்களை எப்படி வெல்கம் பண்ணுவீங்க? எல்லாத்தையும் சிரிச்ச முகத்தோடு தான் வெல்கம் பண்ணுவோம். ஆமாங்க. சரிங்க சார். நாங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வியூவர்ஸ்க்கு ரிவ்யூ சொல்லிடுறாங்க. தேங்க்யூ சார். ஓகே. வியூவர்ஸ், குமரன் ஹோட்டலுடைய இனி ஒரு ஓனர் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். உங்கள் நேம் சார்? வணக்கம், என் பேர் மோகன்ராஜ். சார், இப்போ நம்ம ஷாப்பில் வந்துட்டு இவ்வளோ வெரைட்டிஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த டிஷ்ஷஸ் பேரெல்லாம் நீங்களே சொல்ல முடியுங்களா? இது சிக்கன் ரைஸ். ஓகே சார். பரோட்டா உங்களுக்கு கறி இருக்குது. இருந்தாலும் பெப்பர் சிக்கன் தான் அதிகமாக ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் அந்த மாதிரி தனியாக கிரேவி ஐட்டம் தான் வாங்கி சாப்பிடுவாங்க. இது குடல் ஃப்ரை நம்மளுக்கு இருக்குங்க. இது வந்து குடல் குழம்போடு வருங்க. நம்ம சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை இருக்குங்க, சிக்கன் நூடுல்ஸ் இருக்குங்க, பெப்பர் சிக்கன் இருக்குங்க. இது ட்ரை, இது வந்து செமி கிரேவியாகவும் நம்ம எப்படி கஸ்டமருக்கு என்ன மாதிரி கேட்குறாங்களோ அது மாதிரி கொடுக்குறோம். இது வந்து சிக்கன் கொத்து பரோட்டா. இந்த மாதிரி இன்னும் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. கொடுக்குறீங்களா சார்? காடை அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரி எதுவும் கொடுக்குறது இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குடல் ஃப்ரை நம்ம லொக்கேலிட்டிக்கு ஏற்ற மூவ்மெண்ட் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இப்போ குடல் ஃப்ரை, சிக்கன், பெப்பர் சிக்கன் அந்த மாதிரி அதிகமாக மூவ் ஆகிறதுனால நான்வெஜ்ஜில் இந்த ஃபிஷ்ஷு, நம்ம ஃபிஷ்ஷை வந்து இங்கே வந்து இந்த சாப்பாடு வித் மீன் இது வந்து நல்ல மூவ்மெண்ட்டாக போயிட்டு இருக்குதுங்க. ஆமாங்க சார். இப்போ பீப்புள்ஸ் வந்துட்டு நம்ம ஷாப்பில் வந்து விரும்பி கேட்கக்கூடிய டிஷ் வந்து என்ன சார்? இப்போ இந்த பர்டிகுலர் டிஷ் வந்து கொடுத்துருக்கீங்க, இதில் வந்து எந்த டிஷ் வந்து விரும்பி கேட்குறாங்க? இப்போது நீங்கள் தெரிஞ்சு வாங்கினீங்களா என்னன்னு தெரியல, இது எல்லாமே கஸ்டமர் விரும்பி கேட்குறது தான். இது பர்டிகுலர் இந்த டிஷ் எல்லாம் வந்து எல்லாமே விரும்பி கேட்குறது தான். அது போக இன்னும் வந்து கைமா பரோட்டா இருக்குது, சிக்கன் கொத்து பரோட்டா, இது முட்டை வீச்சு இருக்குது, முட்டை லாபா இருக்குது. அதெல்லாமே வந்து விரும்பி ஆமாம், நம்ம கடை ஸ்பெஷலுங்க. அது தெரிஞ்சவங்க கண்டிப்பாக நின்று வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆமாங்க. ஓகே சார். நாங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. வியூவர்ஸ், இந்த குமரன் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்டிகுலராக வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா. இங்கே வந்து பரோட்டா பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டாக இருக்குங்க, ஒரு சதுர வடிவில் இதை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பாருங்கள், லேயர்லாம் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து சிக்கன் குழம்பு கொடுத்துருக்காங்க, ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள், பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் ஹேண்டில் வந்து லேயர் வந்து பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள்.
சிக்கன் குருமாவோட பரோட்டா ஆட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஸோ டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. யோஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸுங்க. சிக்கன் ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் பாருங்கள் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்காங்க. ஸோ குடமிளகா எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே நல்லா ஸ்பைசியாக இருக்குது. ஸோ சிக்கன் கூட பார்த்தீங்கன்னா எக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சாப்பிடும்போதே அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் நூடுல்ஸ். நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா சிக்கன் நூடுல்ஸ் வந்து கிடைக்காது. இங்கே வந்து பர்டிகுலராக கிடைக்கிது. ஆனால் உங்களுக்கு ஒரு சிக்கனு ப்ளஸ் எக்கு ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. பீசஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா பாயிலாக இருக்குது. ஸோ இது வந்து சில்லியிலேருந்து எடுத்து அழகாக இதில் குக் பண்ணியிருக்காங்க. கொடுக்கக்கூடிய சிக்கன் ரைஸ் ஆகட்டும், சிக்கன் நூடுல்ஸ் ஆகட்டும், எல்லாமே போன்லெஸ் தான் கொடுத்துருக்காங்க. பீசஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ போன்லெஸ்ஸில் இருக்குங்க. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த சர்க்கிளில் இருக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோடு வந்து இங்கே சாப்பிடலாம். நல்லாயிருக்கு ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட. பெப்பர் சிக்கனுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த ஒரு மிளகு வந்து நல்லா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களோட ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறது சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். வாவ், வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. ஸோ பெப்பர்லாம் நல்லா ஆட் ஆகிருக்கு. அதுலேயே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, ஆனியன்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சளி தொந்தரவு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் பெப்பர் சிக்கன் சாப்பிடுங்க. டேஸ்ட் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் கொத்து பரோட்டா கொடுத்துருக்காரு. அதில் வந்து சிக்கன் ஆட் பண்ணி கொடுத்துருக்காரு. இது கூட நான் சிக்கன் குருமா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் குருமாவோட இந்த கொத்து பரோட்டா வந்துட்டு ஒரு சிக்கன் கொத்து பரோட்டா வந்து ஆட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. இதுலேயும் போன்லெஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் சிக்கன் வகையில் எது கேட்டாலும் போன்லெஸ்லேயே கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. விவோஸ் இங்கே வந்து ஆட்டுக்குடல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டுக்குடல் வந்து நிறைய இடத்துல கிடைக்கிறதில்ல. இங்கே நல்லா ஸ்பைசியாக போட்டு கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நல்லா இருக்குது.
வியூவர்ஸ் இது வந்து பாறை மீனுங்க. பீஸ் வந்து ஒரு எண்ணெயில் வந்த மாதிரியே இல்லைங்க, நல்லா பாயில் ஆயிருக்குங்க. ஸோ எண்ணெயே தெரியறதில்ல. மீன் வந்துட்டு இந்த மீனில் பார்த்தீங்கன்னா முள் நிறைய இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ இதுதான் நல்லாயிருக்கு, அதுதான் நல்லாயிருக்குன்னு இந்த ஷாப்பில் சொல்ல முடியல. ஸோ எல்லா வெரைட்டியுமே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு டைம் வந்து இங்கே டேஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் வருவீங்க. வியூவர்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி லெக் பீஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து சீரக சம்பா ரைஸ் தான் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இவங்களும் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு நீட்டான ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்குது. வியூவர்ஸ் இங்கே வந்து சில்லி சிக்கன், நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஷாப்புக்கு போனேன்னா ஃபஸ்ட்டு வந்து சில்லி சிக்கனில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இங்கே கொஞ்சம் டிலே ஆகிருச்சு. சிக்கன்லாம் பாருங்கள், நல்லா ஒரு பீஸ் வந்துட்டு பெரிய சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க, போன்லெஸ்ஸு. சாஃப்டாக இருக்குது. சில்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அது ஃப்ரை ஆனதே தெரியல, அவ்வளோ ஒரு சாஃப்டாக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. இங்கே ஒரு கஸ்டமர் வந்து சாப்பிட்ருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். ப்ரோ உங்கள் பேருங்க? என் பேர் எபினோ. ப்ரோ இங்கே என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் இப்போ சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம். பள்ளிப்பாளையம் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகேங்க. எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் வந்தோம். அருமையாக இருக்குது, நல்லா இருக்குங்க. எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் இப்போது எத்தனை தடவை இந்த ஷாப்புக்கு வந்திருக்கீங்க? இங்கே ஒரு 5-6 டைம் சாப்பிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு சொல்லி தான் வந்தோம். வந்துருக்கீங்க. ஸோ ஒரு நியூ கஸ்டமர்ஸ் வந்து இங்கே சாப்பிடணும்னா நீங்கள் எப்படி வெல்கம் பண்ணுவீங்களா? இங்கே சாப்பிட்லாமா? கண்டிப்பாக சாப்பிட்லாம். நல்லா இருக்கு. ஒர்த்து தாங்க. ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. கம்ஃபர்டபுள் ப்ரைஸில் தான் கம்ஃபர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. டேஸ்ட்டும் குவாலிட்டியும் நல்லா இருக்கு. ரெகுலர் கஸ்டமர் இருக்கார், அவர்கிட்ட நம்ம கேட்போம் என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குது, எதனால் இவர் ரெகுலர் கஸ்டமர் ஆனாருங்கிறது அவரே சொல்லுவார். சார் வணக்கம். நீங்கள் ரெகுலர் கஸ்டமர் ஆனதுக்கு நம்ம ஃப்ரெண்டு தான் காரணம். அப்படிங்களா? பேசுகிறது எல்லாமே நல்லா பேசுவாங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதனால தான் வருது. நீங்கள் விரும்பி வந்து இங்கே என்ன ஃபுட்டு சார் வாங்குவீங்க? ஆனால் மோஸ்ட்லி இந்த சிக்கன் ரைஸ், அப்புறம் இருக்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்கும். இட்லி அதிகமாக வாங்குவோம் குழந்தைகளுக்குன்ட்டு. நான்வெஜ் பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க, வெஜிடேரியன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார், என்னென்ன இருக்குன்ட்டு. நீங்கள் மோஸ்ட்லி நான்வெஜ் பற்றி கேட்டதால் நான்வெஜ் மட்டும் தான் சொன்னேன். நீங்கள் நான்வெஜ் பிரியர் போல். வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் சில்லி இருக்குங்க, மஷ்ரூம் மஞ்சூரியன், அப்புறம் வந்து காலிஃப்ளவர் இருக்குங்க, காலிஃப்ளவர் மஞ்சூரியன் போடுறோம். இப்போ மோஸ்ட்லி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிக்கா போடுற ரேஞ்சுக்கெல்லாம் இங்கே ஸ்பேஸ் பத்தலை. இல்லைன்னா கண்டிப்பாக கஸ்டமரோட நீட்ஸு கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணுங்க. அதுக்கான பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இப்போதைக்கு நம்ம வந்து வெஜ்ஜில் வந்து காலிஃப்ளவர், அப்புறம் சில ஆர்டர் வந்து நம்மளுக்கு அதிகமாக விலை வருங்க. அந்த மஷ்ரூம் பிரியாணி அந்த மாதிரி விசேஷங்களுக்கான ஆர்டருங்கள் வந்து நிறைய வரும். அந்த ஆர்டர் பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட மெயின் மோட்டிவ்ங்க. ஒரு சின்ன ஆர்டரை கொடுத்து பெரிய ஆர்டர் பிடிக்கிற மாதிரி தான் வைங்களேன். சார் இப்போ நம்மளோட ஷாப் வந்துட்டு விரிவடைஞ்சு இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா சொன்னீங்க. அது சம்மந்தமாக கொஞ்சம் வியூவர்ஸ்க்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அது இன்னும் பிளான் முழுசாக பண்ணலைங்க. பிளான் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக கஸ்டமருக்கு சொல்லிடுறோம். சரிங்களா? ஓகே சார். இப்போ ஃபுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்துட்டு எவ்வளோ சார், என்ன காஸ்ட்டு கொடுத்துட்ருக்கீங்க ஃபுல் மீல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 65 சார்ஜ் பண்ணுறோங்க, பார்சல் ஆகட்டும் சாப்பிட்றதாகட்டும். அப்புறம் சிக்கன் ரைஸ் 80 rupees, நூடுல்ஸ் 80 rupees, அப்புறம் எக்கு வந்து 70, வெஜ்ஜு வந்து 60, அந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் எல்லாம் ஒரு நார்மல் பீப்புளே சாப்பிட்ற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கீங்க இல்லைங்களா சார்? ஆமாம், கண்டிப்பாக அதை எல்லாருமே அஃபோர்ட் பண்ணணும், அந்த ரேஞ்சுக்காக தான் கொடுத்துட்ருக்கேங்க. கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் இருக்கணும், அப்புறம் அஃபோர்டபுளாக இருக்கணும். அதனால சார் உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லா கஸ்டமருக்கே சேரும்.